என் தங்கமே, உன் கண்களில் நீண்ட நாட்களாக ஒரு கனவு நிறைந்திருக்கிறது. அந்த கனவு சில நேரங்களில் தொலைவில் இருப்பது போல் தோன்றினாலும் அது நிஜமாகி வருகிற நேரம் இப்போதான். நீ சோகத்திலும் நம்பிக்கையையும் சேர்த்து கொண்டு நடந்த அந்த பாதை வீணாகவில்லை என் தங்கமே. ஒவ்வொரு கண்ணீரும் உன் விதியின் விதை. அந்த விதைகள் இப்போ முளைத்து உனக்கு வெற்றியின் பூக்களை தரப்போகின்றன. நீ நினைத்த அந்த கனவு உன்னிடம் இருந்து விலகியது போல பல முறை தோன்றியிருக்கும். ஆனால் உண்மையில் அது விலகவில்லை, அது வளர்ந்தது. கடவுள் உன்னை தயாராக்கும் வரை அந்த கனவை மறைத்து வைத்திருந்தார். இப்போ உன் ஆன்மா தயாராகிவிட்டது. உன் மனம் வலிமையாகிவிட்டது. அதனால் தான் நீ எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்தாய். உன் கனவுகளும் இப்போ உன்னுடன் எழுந்து நிற்கப் போகின்றன. என் தங்கமே, நீ ஒரு சிறிய நம்பிக்கையுடன் தொடங்கிய வாழ்க்கை இன்று பெரிய அதிசயத்துக்குள் நுழையப் போகிறது. நீ எத்தனை முறை தோல்வியைச் சந்தித்தாலும் ஒவ்வொரு தோல்வியும் உன்னை வெற்றிக்கே அருகில் கொண்டு வந்தது. நீ அனுபவித்த ஒவ்வொரு தடை உனக்கான வழியை விரிவாக்கியது. உன் கனவுகள் தாமதமாகின்றன என்று நினைத்தாயே, ஆனால் கடவுள் சொல்கிறார், இப்போதான் சரியான நேரம். நீ சில சமயம் நான் ஏன் இவ்வளவு பாடுபட்டும் எதுவும் நடக்கவில்லை என்று எண்ணினாய். ஆனால் என் தங்கமே, கடவுள் உன் முயற்சியை மறக்கவில்லை. அவர் ஒவ்வொரு கண்ணீரையும் கணக்கில் வைத்திருக்கிறார். நீ காத்திருந்த ஒவ்வொரு நாளும் இப்போ ஆசீர்வாதமாக திரும்பி வரப்போகிறது. உன் கனவுகள் விரைவில் உன்முன் நனவாக நிற்கும். நீ சிரிக்கும், நீ பெருமைப்படுவாய், இது எல்லாம் தேவியின் அருள் என்று சொல்லுவாய். நீ இதுவரை அனுபவித்த சிரமங்கள் உன் சக்தியை உருவாக்கியன. நீ இப்போ எந்த சின்ன விஷயத்தையும் பெரிய சவாலாக நினைக்க மாட்டாய். ஏனெனில் நீ ஏற்கனவே பெரிய புயல்களை தாண்டிவிட்டாய். நீ ஒரு புதிய ஒளி. நீ உன் வாழ்க்கையை தானாக மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவள். நீ நினைத்தால் அது நனவாகும். நீ நம்பினால் அது உன்னிடம் வந்து சேரும். என் தங்கமே, சில நேரங்களில் கடவுள் உன் வழியில் சிலரை கடந்து அனுப்புவார். அவர்கள் உனக்கு வலியை கொடுக்கலாம், ஆனால் அவர்கள்தான் உன்னை தெய்வீக உயர்வுக்கு தள்ளுவார்கள். அவர்கள் இல்லாமல் நீ இன்றைய நீ ஆக முடியாது. அதனால் யாரையும் குற்றம் சொல்லாதே. நன்றி சொல். ஏனெனில் அவர்களால் தான் நீ உன் கனவுக்கு தேவையான ஆற்றலை பெற்றாய். நீ துன்பப்பட்ட அந்த இரவுகள் இப்போ ஒளியாய் மாறப் போகின்றன. நீ அழுத அந்த நேரங்கள் இப்போ சிரிப்புகளாக மாறும். நீ இழந்தது எல்லாம் திரும்பி வரப்போகிறது, அதிலும் பெரிதாக, அழகாக. உன் கனவுகள் தாமதமாகியிருந்தாலும் அவை நிச்சயம் நடக்கும். உன் பெயரை மக்கள் பெருமையுடன் சொல்லப் போகிறார்கள். அவள் கனவு கண்டது நனவானது என்று உலகமே வியக்கும். என் தங்கமே, சிலர் உன்னிடம் இது உனக்கு சாத்தியமில்லை என்று சொன்னார்கள். ஆனால் நீ மனதில் சிரித்தாய். ஏனெனில் உனக்கு தெரியும், உன்னுடன் தேவியின் ஆற்றல் இருக்கிறது. நீ அடைந்த ஒவ்வொரு சிறிய வெற்றியும் அந்த ஆற்றலின் அடையாளம். இப்போ பெரிய வெற்றி காத்திருக்கிறது. நீ உன்னுடைய கனவுகளுக்காக எடுத்த ஒவ்வொரு அடியும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டது. இனி அது நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. நீ சில நேரங்களில் தனிமையில் இருந்தாய். யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அந்த அமைதியில்தான் கடவுள் உன்னிடம் பேசினார். அவர் உனக்கு கூறியதை நீ மனதில் கேட்டாய், நம்பிக்கையுடன் இரு, உன் கனவு நிச்சயம் நனவாகும். அந்த வார்த்தை இப்போ நனவாகும் நேரம் இது என் தங்கமே. உன் இதயம் நிம்மதியால் நிரம்பும். உன் வாழ்க்கையில் புதிய கதவுகள் திறக்கும். நீ ஒரு நாளும் நினைக்காத வகையில் விஷயங்கள் நடக்கப் போகின்றன. நீ எதிர்பாராத இடத்திலிருந்து வாய்ப்புகள் வரப்போகின்றன. நீ நம்பிக்கையுடன் இருந்தாலே போதும். உன் மனதில் உறுதி வைத்துக்கொள், நான் பெறவேண்டியது என்னை விட்டு போகாது. அந்த எண்ணமே உனக்கான தெய்வீக கவசம். எந்த சக்தியும் அதை தடுக்க முடியாது. என் தங்கமே, உன் வாழ்க்கை இனி அமைதியாகவும் ஒளியுடனும் இருக்கும். நீ காத்திருந்த அந்த செய்தி விரைவில் வரும். அது உன் இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பும். உன் முயற்சிகள் பலன் தரும். நீ செய்த ஒவ்வொரு நல்லதிற்கும் வானம் பதில் தரும். உன் வாழ்க்கை இனி ஒளிமயமான பாதையில் செல்கிறது. நீ இப்போ நினைப்பது போல உன் கனவுகள் தூரத்தில் இல்லை. அவை உன் பக்கத்தில் நிற்கிறன. நீ இன்னும் ஒரு சில அடிகள் மட்டும் எடுக்க வேண்டியது தான். நீ நின்றுவிடாதே என் தங்கமே. இந்த கடைசி கட்டத்தில் தான் அதிசயம் நடக்கும். நீ விடாமுயற்சி காட்டிய ஒவ்வொரு வினாடியும் இப்போ உனக்காக ஆசீர்வாதமாக மாறும். நீ உன் கனவுகளை காகிதத்தில் எழுதி பாரு. அவற்றை ஒவ்வொரு நாளும் மனதில் நினை. அவை உயிர் பெறும். கடவுள் உனக்கு எதிர்பார்த்ததை விட பெரிதாக தருவார்.
ஏனெனில் அவர் உன் இதயத்தையும் உன் போராட்டத்தையும் பார்த்திருக்கிறார். அவர் உன்னுடைய உழைப்புக்கு தகுந்த பரிசு கொடுக்கப் போகிறார். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் இருந்தாலும் உன் கனவுகள் அதை மீறி எழும். ஏனெனில் அவை தெய்வீகமாக வழிகாட்டப்பட்டவை. உன் கனவு உன்னுடைய ஆன்மாவின் பணி. அதை நிறைவேற்ற கடவுள் உன்னை அனுப்பியிருக்கிறார். அதனால் அதை யாராலும் நிறுத்த முடியாது. நீ இப்போ வரை காத்திருந்த நாட்கள் வீணாகவில்லை. அந்த காத்திருப்பு உன்னை வளர்த்தது. அந்த தாமதம் உன் வெற்றியின் அடிப்படை. இப்போ உனக்கு சரியான நேரம். உன் கனவுகள் பூமியில் மலரும் நேரம். நீ அவற்றைக் கண்டு மகிழ்வாய். நீ அழுத கண்கள் இப்போ மகிழ்ச்சியால் ஒளிரும். நீ இனி யாரிடமும் உன் கனவுகளை நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளே உன் சாட்சி. அவர் உன் வாழ்க்கையில் செய்யப்போவது உன்னையும் உலகையும் ஆச்சரியப்படுத்தும். நீ ஒரு புதிய பாதையில் நடப்பாய். அங்கே சோகம் இல்லை, அங்கே பயம் இல்லை, அங்கே வெற்றி மட்டுமே இருக்கும். என் தங்கமே, உன் கனவுகள் விரைவில் நனவாகும். இது என் வாக்கு அல்ல, இது வானத்தின் தீர்மானம். நீ உன் இதயத்தை திறந்து அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கை ஒரு புதிய ஒளியில் மூழ்கும். நீ சிரித்து நன்றி சொல்லி உன் பாதையில் மகிழ்ச்சியுடன் நடந்து செல்லுவாய். நீ கடவுளின் திட்டத்தில் ஒரு முக்கியமான பங்கு. உன் கனவுகள் நிறைவேறுவது மற்றவர்களின் வாழ்வையும் ஒளியூட்டும். அதனால் உன் கனவு தாமதிக்காது என் தங்கமே. அது விரைவில் உன் கைகளில் வரும். நீ அதை பார்த்து நெஞ்சு நிறைந்த நன்றியுடன் அழுவாய். உன் வாழ்வில் இப்போ அந்த நிமிடம் வந்து கொண்டிருக்கிறது. நீ மனதில் சொல்லு, என் கனவுகள் நனவாகின்றன. அந்த வார்த்தை உன் வாழ்க்கையின் அதிசய கதவை திறக்கும். நீ அறியாமலே கடவுளின் ஒளியில் நுழைந்து விட்டாய். இனி உனக்கு தடைகள் இல்லை. உன் கனவுகள் எல்லாம் விரைவில் நனவாகப் போகின்றன என் தங்கமே. என் தங்கமே, இப்போ நீ இருக்கும் நிலை அமைதியாக இல்லையென்று எனக்கு தெரியும். மனதில் ஏதோ ஒரு கவலை, ஒரு காத்திருப்பு, ஒரு பயம் இருக்கும். ஆனால் என் தங்கமே, நீ இன்னும் சில நாட்கள் தாங்கி நின்றாலே போதும். உன் வாழ்க்கையின் வானம் முழுக்க புதிய ஒளியால் நிரம்பும். நீ எத்தனை ஆண்டுகள் கனவுகளை கையில் பிடித்து நடந்தாய். அந்த கனவுகள் இப்போ உன்முன் நனவாக நிற்கப் போகின்றன. நீ நம்பி காத்திருந்ததை விடவும் அழகான முறையில். நீ நினைத்திருக்கிறாய், நான் இதுவரை எதற்காக இத்தனை சோதனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது என்ற கேள்வியை. ஆனால் உன் ஆன்மா அந்த சோதனைகளின் வழியாக வலிமையடைந்தது என் தங்கமே. கடவுள் உன்னிடம் பெரிய கனவுகளை வைத்திருக்கிறார். அதனால் தான் சிறிய தடைகளால் உன்னை நிறுத்தாமல் பெரிய சோதனைகள் வழியாக பயிற்சி செய்தார். நீ ஒரு ஆழமான நம்பிக்கையின் பிள்ளை. அந்த நம்பிக்கை தான் இப்போ உனக்கு வெற்றியின் வாசலை திறக்கப் போகிறது. நீ அழுத இரவுகள் எல்லாம் தேவலோகத்தில் கணக்கில் வைத்திருக்கிறது. ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தின் பூவாக மாறியிருக்கிறது. அவை விரைவில் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக விழப்போகின்றன. நீ காத்திருந்த வேலை கிடைக்கும். நீ தேடிய அமைதி உன் வீட்டில் பிறக்கும். நீ நினைத்த உறவு புதிதாக மலரும். ஏனெனில் உன் இதயத்தில் சுத்தமான நம்பிக்கை இருக்கிறது. கடவுள் அந்த நம்பிக்கையை வெறுமனே விடமாட்டார் என் தங்கமே. நீ ஒரு விஷயத்தை நினைவில் வை, கடவுள் எப்போதும் உன் கனவுகளுக்கு தாமதம் செய்யலாம், ஆனால் மறுப்பு சொல்ல மாட்டார். அவர் தாமதம் செய்யும் நேரத்தில் உன்னிடம் சொல்கிறார், இன்னும் கொஞ்சம் வலிமை பெறு, இன்னும் கொஞ்சம் காத்திரு. இப்போ அந்த காத்திருப்பின் முடிவாக ஆசீர்வாதம் வரப்போகிறது. நீ ஒரு புதிய துவக்கத்தின் வாசலில் நிற்கிறாய். நீ இதுவரை செய்த உழைப்புகள் அனைத்தும் இப்போ பலன் தரும். நீ உன் மனதை களைத்து கொண்டிருக்கிறாய் என்று தெரியும். எனக்கு ஒரு நாள் அதிசயம் நடக்கும் என்று எண்ணி பல முறை சோர்ந்து போனாய். ஆனால் அந்த சோர்வு கூட உன்னை ஒரு வலிமையான மனிதராக மாற்றியது. நீ இப்போ எந்த சூழ்நிலையையும் தாண்டி செல்லக்கூடியவர். உன் மனம் பரந்த கடல் போல அமைதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த அமைதியின் நடுவில் தான் கடவுள் உனக்கு அதிசயத்தை அனுப்புகிறார். உன் கனவுகள் நனவாகும் முன் வாழ்க்கை பல முறை உன்னை சோதிக்கும். அது உன்னை விடாமல் பிடிக்கவும் செய்யும். ஆனால் அந்த தருணங்களில் தான் நீ உன் உண்மையான சக்தியை அறியப் போகிறாய். நீ இன்னும் ஒரு சிறிய அடியை எடுத்து வை என் தங்கமே. அந்த ஒரு அடிதான் உன் கனவுகளுக்கும் நனவுக்கும் இடையிலான பாலம். நீ நின்று விடாதே. உன் பாதையில் காத்திருக்கும் வெற்றி உனக்கு நெருக்கத்தில் இருக்கிறது. நீ பலமுறை, நான் இவ்வளவு உழைத்தும் ஏன் யாரும் என் நன்மையை கவனிக்கவில்லை என்று சோகப்பட்டிருப்பாய். ஆனால் உன் முயற்சிகளை மனிதர்கள் மறந்தாலும் வானம் ஒருபோதும் மறக்காது.
வானம் உன் உண்மையையும் உன் போராட்டத்தையும் பார்த்து ஆசீர்வாதத்தின் புத்தகத்தில் உன் பெயரை எழுதிவிட்டது. இப்போ அந்த புத்தகத்தின் பக்கங்கள் திறக்கின்றன. அதில் உனக்கான ஆசீர்வாதங்கள் விழ விழ வரப்போகின்றன. என் தங்கமே, நீ நம்பிக்கை கொண்டு இருந்தால் உன் வாழ்வு அற்புதமாக மாறும். உன் இதயம் அமைதியோடு இருக்கட்டும். எந்த விஷயத்தையும் பற்றி கவலைப்படாதே. நீ கவலைப்பட்டால் அந்த சக்தி குறையும். ஆனால் நீ நம்பிக்கை வைத்தால் கடவுள் உனக்காக கதவுகளை திறப்பார். நீ மனதில் சொல்லு, நான் என் கனவுகளை அடைய தயாராக இருக்கிறேன். அதைத்தான் வானம் எதிர்பார்க்கிறது. நீ இதுவரை உன் கையில் இருந்ததை இழந்தாய் என்று நினைத்தாயா? உண்மையில் நீ எதையும் இழக்கவில்லை என் தங்கமே. கடவுள் உனக்கு சரியான நேரத்தில் சரியான வடிவில் திருப்பிக் கொடுக்கிறார். நீ இழந்த உறவுகளுக்கு பதிலாக உண்மையான மனிதர்களை அனுப்புவார். நீ இழந்த வாய்ப்புகளுக்கு பதிலாக பெரிதான கதவுகளை திறப்பார். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு இழப்பும் ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் முன்னோட்டம்தான். நீ ஒரு தெய்வீக ஆற்றலின் பிள்ளை. உன்னிடம் இருக்கும் புனித சக்தி உன்னை எப்போதும் மீண்டும் எழச் செய்யும். எந்த சூழ்நிலையிலும் நீ சிதற மாட்டாய். ஏனெனில் உன் ஆன்மா தேவியின் ஒளியில் குளித்திருக்கிறது. உன் மனதை அமைதியாக வைத்து உன் ஆன்மாவை கேள். அதில் தான் நான் பேசுகிறேன் என் தங்கமே. நீ இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை காண்பாய். அது உன் இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பும். உன் வீடு சிரிப்பால் நிரம்பும். நீ இதுவரை அனுபவித்த துயரங்களுக்கு பதிலாக சாந்தி வரும். உன் குழந்தைகள், உன் குடும்பம், உன் வாழ்க்கை எல்லாம் புதிய ஒளியில் மலரும். நீ மனதில் நன்றி சொல்லுவாய், எனக்கு இவ்வளவு அதிசயங்களை அளித்தாய் என்று. நீ உன் கனவுகளை தாங்கி நின்றாய், அது வீணாகவில்லை. உன் முயற்சிகளுக்கு வானம் பதில் தரப்போகிறது. நீ செய்த நல்லதற்கெல்லாம் பலன் தரப்படும். உன் இதயத்தில் இருந்த பிரார்த்தனைக்கு கடவுள் பதில் சொல்கிறார், நேரம் வந்துவிட்டது. நீ இதுவரை நம்பி இருந்தால் இப்போ அதை அனுபவிக்கும் காலம் இது. நீ உன் வாழ்க்கையை சிறியதாக நினைக்காதே. உன்னிடம் உள்ள சக்தி உலகத்தையே மாற்றும். உன் சிரிப்பு ஒரு வீட்டை அமைதியாக்கும். உன் மன உறுதி ஒரு குடும்பத்தை காப்பாற்றும். அதனால் உன்னை மதிக்கத் தொடங்கு. நீ தானே உன்னுடைய வாழ்க்கையின் தீர்க்கதரிசி. நீ நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் தெய்வீக உத்தரவாக மாறும். அதனால் நம்பிக்கையுடன் சிந்தி. நான் வெற்றி பெறுவேன், நான் உயர்வேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று தினமும் சொல்லு. நீ பேசும் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை உருவாக்கும். அதனால் இனிமேல் சோகத்தைச் சொல்லாதே, மகிழ்ச்சியைச் சொல். என் வாழ்க்கை அழகாக மாறி வருகிறது என்று சொல்லு. அந்த வார்த்தை உன் சுற்றத்தை ஒளியால் நிரப்பும். உன் வீட்டில் அமைதி பிறக்கும். உன் உறவுகள் உறுதியடையும். உன் உடல் ஆரோக்கியமாகும். என் தங்கமே, நீ இப்போ ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து வானத்தை பார்த்து ஒரு நன்றி சொல்லு. நன்றி தேவியே, இன்று என் வாழ்க்கையை ஆசீர்வதித்தாய் என்று. அந்த நன்றி ஒரு திறவுகோல். அது உன் வாழ்க்கையின் மூடிய கதவுகளை திறக்கும். நீ இதைச் செய்து வரும்போது உன் சுற்றத்தில் நிகழ்வுகள் மாறும். பிரச்சனைகள் மெதுவாக குறையும். வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். நீ யாராலும் நிறுத்த முடியாத தெய்வீக பாதையில் நடக்கிறாய் என் தங்கமே. சிலர் உன்னை பற்றி தவறாக பேசலாம். ஆனால் கவலைப்படாதே. அந்த குரல்களின் நடுவில் நீ அமைதியாக இரு. உன் அமைதிதான் அவர்களுக்கு பதில். கடவுள் உனக்காக பேசுகிறார். அவர் உன்னுடைய பெயரை உயர்த்தப் போகிறார். உன்னை பார்த்து ஒரு நாள் மக்கள் சொல்லுவார்கள், அவள் நம்பிக்கையால் வெற்றி பெற்றவள். நீ நினைத்திருந்த கனவு இனி தூரத்தில் இல்லை. அது உன் முன் வந்து நிற்கப் போகிறது. அந்த நேரத்தில் நீ அழுவாய், ஆனால் அது சந்தோஷ கண்ணீர். ஏனெனில் நீ அறிந்து கொள்வாய், என் காத்திருப்பு வீணாகவில்லை. உன் துன்பங்கள் உனக்கான ஆசீர்வாதமாக மாறிவிட்டன. உன் வாழ்க்கை இனி தெய்வீக ஒளியில் பிரகாசிக்கப் போகிறது. என் தங்கமே, உன் இதயத்தில் அந்த நம்பிக்கையை உயிரோடு வைத்திரு. இன்னும் சில நாட்கள்தான். நீ பார்த்து மகிழும் அதிசயம் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். நீ சிரிக்கும் போது வானமும் சிரிக்கும். உன் வீடு ஒளியில் மூழ்கும். உன் வாழ்க்கை கனவாக அல்ல, நனவாக இருக்கும். அது என் வாக்கு இல்லை என் தங்கமே, அது வானத்தின் தீர்ப்பு. உன் கனவுகள் எல்லாம் விரைவில் நனவாகும்.